நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவையான சொந்த பந்தங்களுக்கும் பிஎம்டி பொறுப்பாளர்கள் போராளிகளுக்கும் இந்த பதிவு. நான் இசைராஜாத்தூர் பேசுகிறேன், தூத்துக்குடியிலிருந்து. கோடைக்காலம் தொடங்கிவிட்டதால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏழை எளிய மக்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக போராடுவார்கள். இன்னமும் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்க கூட பணம் இல்லாத சூழ்நிலை தான் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். இதனை கருத்தில் கொண்டு நாம தான் அனைத்து இடங்களிலும் ஏழை எளிய மக்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீர் பந்தல் திறக்க வேண்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் வாசலில் தினந்தோறும் ஒரு குடம் தண்ணீராவது வைத்து அதில் ஒரு கிண்ணத்தை வையுங்கள். அப்படியாவது எல்லாரும் தாகம் தீர்ப்பாங்க. இந்த நேரம் வாயில்லா ஜீவன்களும், மனிதர்கள் எப்படி தாகம் தீர்க்க போராடுவார்களோ அதே போல வாயில்லா ஜீவன்களான பறவைகள், மிருகங்கள் அனைத்தும் தாகத்தை தீர்ப்பதற்காக போராடும். அதனை உணர்ந்து அனைத்து இடங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் குருவிகளுக்கு, பறவைகளுக்கு தினந்தோறும் காலையில் தண்ணீர் வையுங்கள். இதனை ஒரு 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 முக்கியமான வேலையாக எடுத்து அனைவரும் செய்யணும். வேலைக்கு போவதுக்கு முன்னக்கூட்டி இந்த பறவைகளுக்கு தண்ணீர் வைங்க. இந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஆடு வளர்க்காங்க, மாடு வளர்க்காங்க, நம்ம வீட்டுக்கு வருதுன்னு எரிச்சப்படாமல் தண்ணீர் கேட்டு வந்தால் தண்ணீர் வையுங்கள். இரக்கமுள்ள ஒரு சமுதாயமாக நாம் இருக்கிறோம் என்பதை உலகம் அறியணும். ஏன்னா நம்ம தான் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஜீன், அந்த ரத்தமானது எல்லாருடையும் இருக்கணும். அது ஏற்கனவே இருக்குது, அதை வெளிப்படுத்தணும் நம்ம. அதனால் அனைத்து முக்குழுத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் தங்கள் வாழும் பகுதிகளில் ஏழை எளிய மக்களும் வாயிலா ஜீவன்களும் எந்த நேரம் வந்தாலும் தாகம் தீர்ப்பதற்கு ஏதுவாக தங்களது வீடுகளில் தண்ணீரை வாசலில் வைத்து தாகம் தீர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.